மக்கள் தொகை 16 லட்சம் தான். பாட்னாவின் மக்கள் தொகை 17 லட்சம் தான். போபாலின் மக்கள் தொகை 18 லட்சம். ஆனா இந்த 3 நகரங்களுக்கும் மெட்ரோவை அப்ரூவ் செய்த ஒன்றிய அரசு, கோயம்புத்தூர்ல மக்கள் தொகை 20 லட்சம் இருக்கு. மதுரையில 15 லட்சம் இருக்கு. ஆனா 20 லட்சத்துக்கு கீழ மக்கள் தொகை இருந்தா மெட்ரோ ரயிலுக்கு நாங்க அப்ரூவல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய அப்ளிகேஷனை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ட ஒன்றிய அரசு அப்படின்னு பேசணும்னா இந்த சங்கி கூட்டத்துக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. அப்பெல்லாம் இவங்க பதிலுக்கு என்ன பேசுனாங்க? நாங்க புதுசா கொங்கு நாடுன்னு ஒண்ண பிரிச்சு உருவாக்குவோம் அப்படின்னு பேசுனாங்க. இதற்கு கொங்கு நாடு மக்களும் பெருவாரியாக ஆதரவு தெரிவித்தார்கள். இன்னைக்கு அதே கொங்கு நாடு மக்களை தான் ஒன்றிய பாஜக அரசு பழிவாங்குகிறது. கோயம்புத்தூர், மதுரை போன்ற டியர் 2 சிட்டிஸ்ல இன்னைக்கு தொழில் வளர்ச்சி எந்த அளவுக்கு பரபரப்பாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்கள் இது போன்ற நகரங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது, அவசியமானது, அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறதும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா புரியும். ஆனா தமிழ்நாடு மக்கள் ஒன்றிய பாஜக அரசை நிராகரிக்கிறாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை பழிவாங்க நினைக்கிறது ஒன்றிய அரசு. இதற்கு முதல்வர் கடுமையான விமர்சனங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, ஒன்றிய அரசுடைய இந்த நிலைப்பாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதற்கான பதில வரக்கூடிய 2026 தேர்தல்ல சொல்லணுமா வேண்டாமா?